போன்ற 3 தலைப்புகள்ல நான் உங்களுக்கு வந்து தெளிவா வந்து சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நண்பர், ஒரு தம்பி வந்து சகோதரி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம இதை ரீட் பண்ணுங்க, ஸ்க்ரீன்ல தெரிகிறத. நம்ம ஒரு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தை எப்படிலாம் வந்து பயன்படுத்தணும் போட்டித் தேர்வுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி ஒரு சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நினைச்சேன் அப்படிங்கிறத நீங்களே ரீட் பண்ணி பாருங்க. அவ்வளோ பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் இதோட இம்பேக்டை நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைச்சது, ஓகே, ப்ளஸ் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்டோடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சது, ஆட்சியர் கல்வி புத்தகம் உருவானது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான். அடுத்து வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் வந்து பிரபஞ்சம் தான். ஸோ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நீங்க கும்பிடக்கூடிய சுடலமாட சாமியா இருக்கலாம், முருகரா இருக்கலாம், முருகரோட வேலா இருக்கலாம், இல்ல ஜீசஸா இருக்கலாம், இல்ல வந்து அல்லாஹ் வந்திருக்கலாம், நபிகளா வந்திருக்கலாம், இல்ல உங்க அம்மா அப்பா வந்திருக்கலாம், உங்க மறைந்து போன தாத்தா பாட்டியா வந்திருக்கலாம், இல்ல நீங்க நேசிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர், அந்த நபரை நினைச்சாலே உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி நாம நினைக்கக்கூடிய விஷயம்தான் அந்த பிரபஞ்சம். இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பயிற்சி வந்து கொடுத்துருந்தோம். அதோடைய லிங்க்கு நான் ஏற்கனவே நம்ம டெலிகிராம் சேனல்லே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ சேஞ்சஸ் உங்கள் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். அதை பார்க்காதவங்க பாருங்க, அவ்வளோ ஃபீட்பேக்கு, அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த இது மூலமா அங்கே பாருங்க. ஒருத்தவங்க கூட அவங்க லைஃபே கண்ணீர் விட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. டைம் இருந்தால் பாருங்க, கண்டிப்பாக உங்களை இது யூடியூப் சேனலில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இது அப்படிலாம் கிடையாது. டைம் இருக்கும்போது பாருங்க, கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவல், தாட் ப்ராசஸ் எல்லாமே பயங்கர ஒரு சேஞ்சஸ் வந்துருக்கும். ஸோ இந்த சகோதரி என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன்ஸ் வந்து பண்ண சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து ரிவ்யூ வந்து சொல்லாமலே இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து யோசிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து ஃபீல் பண்றோமோ, அந்த எமோஷனலை வந்து யூனிவர்ஸோட வந்து கனெக்ட் பண்றோமோ, அப்போ யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா வந்து பண்ணும், ரைட்டா? ஸோ ஈவினிங் வந்து மொட்டை மாடியில் வந்து இருந்திருக்காங்க. தெரு ஃபுல்லாக ஒரே கூட்டம், ஏன்னு தெரியலையா. திடீர்னு வந்து பார்த்தா ஒரு 6 கார் வந்திருக்கு. ஸோ அந்த 6 காரில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து 25 வருஷமா அவங்க தெருவில் வராத கலெக்டர், அந்த சந்துக்குள்ள வராத கலெக்டர், இப்போ இவர் யூனிவர்சிட்டி வந்து கேட்டவுடனே அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணுதுன்னு வந்து பாருங்க. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி காலையில 5 மணிக்கு பயங்கரமான பசி, எக்ஸ்ட்ரீமான பசி. ஆனா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு போறேன். அந்த இடத்த விட்டு நான் வந்து ஒரு இடம் அப்படின்னா நான் வந்து டெய்லி வந்து மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்றதுக்கு பிளஸ் வந்து ப்ரேயருக்காக சிவன் கோயிலுக்கு வந்து போவேன். ஸோ அப்படி போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா 3 o'clock நான் வந்து போயிடுவேன். அந்த 3 o'clockல திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு பயங்கரமான பசி. சரி, அந்த 3 o'clock போனேன்னா 3:45 4:15 அங்க இருந்து கிளம்பிடுவேன். அப்போ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க சென்னையில திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மழைன்னா எக்ஸ்ட்ரீமான மழை வந்து கொட்டுன்னு வந்து கொட்டுது. ஸோ அதனால அந்த மலையை விட்டு நான் வந்து என்ன பண்ண முடியலைன்னா வெளியே போக முடியல. அப்போ வந்து பயங்கரமான பசி. அந்த பசியில எனக்கு வந்து பசி வந்து தீர்ந்து போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெய்யுது. அந்த மலைக்குள்ள நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலே வந்து உட்கார்ந்துருக்கேன். கடைசி அந்த கோயில்ல டெய்லி வந்து பிரசாதம் 5 மணிக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆனா நான் வந்து 3:30 3:45 கிளம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா வந்து அந்த அந்த டயத்துல நான் வந்து என்ன பண்ணல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மழை கொட்டுன்னு வந்து கொட்டுது. கடைசி வந்து பாத்தீங்கன்னா நான் 5 மணிக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடை வந்து பாத்தீங்கன்னா 4:35 வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நல்லா பசியாறிட்டு அங்கிருந்து நான் வந்து கிளம்புறேன். ஸோ இது வந்து என்னன்னா இதான் யூனிவர்ஸ் கான்செப்ட். நீங்க பசியா இருந்தா அந்த பசிக்கு உணவு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் கிடைக்கும். ஸோ இதான் அந்த டெம்பிள். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் கரெக்டா வந்து டைம் வந்து கரெக்டா வந்து கரண்டும் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு புயல், மழை,
இது ரைட்டா. ஸோ இது இப்போ வந்து ஆட்சியர் கல்வி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாருமே வந்து பேசுவாங்க, எல்லாருமே இது பண்ணுவாங்க. இது பொதுவா ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க எப்படி எப்படிலாம் க்ரோ ஆகுறாங்க மற்றவங்கள்ட்ட வந்து சொல்லவே மாட்டாங்க. ஆனா நான் என்னோட ஒவ்வொரு வளர்ச்சியும் என்னோட ஒவ்வொரு கஷ்டங்களையும் நான் எல்லார்ட்டையும் வந்து ஷேர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கிடைச்சது எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும். ஸோ அப்போ இப்போ இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு தேவையில்லாத சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பசி வருது. அந்த பசி இந்த யூனிவர்ஸ் இந்த காடு ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்றாங்க, திடீர்னு அது மழைக்கான சூழ்நிலையே வந்து இல்லை, ஆனா மழை பெய்யுது, கொட்டுது, அதுக்கான உணவு வந்து எனக்கு வந்து கிடைக்குது. இது வந்து என்னன்னா நீங்க என்ன கேட்டாலும் யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணும், வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணும் ரைட்டா. ஸோ அதனால இது வந்து பயங்கரமான விஷயத்தெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். கோடிக்கணக்கில் பணம் வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மெடிடேட் பண்ணி நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும், கண்டிப்பா வந்து கிடைக்கும். கிடைக்காது நடக்காது அப்படின்னு வந்து 1% கூட சொல்ல முடியாது. நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட யூனிவர்ஸ்ட நீங்க வந்து கனெக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ், எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி பசி வந்து தீர்ந்திருக்கு. இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷமா அந்த ரோட்லயே வராத ஒரு கலெக்டர் 6 காரோட வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னா இவருடைய மெடிடேஷன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் வந்து இது பண்ணும். அதே மாதிரி போன வாரம் கூட அந்த மதுரையில ஒருத்தர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது ஒரு ஃபீட்பேக் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான், நான் வந்து எஸ்ஏ எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், கலெக்டர் வந்து பார்க்கணும்னு வந்திருந்தேன், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா வராங்க. ஸோ இது வந்து நீங்க படிக்கக்கூடிய விஷயம் என்ன வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பண்ண முடியும். அதுக்கு யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தம்பியை பாருங்க, அஜித்னு ஒரு தம்பி. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு அதிசயம் சொல்லணும், இந்த பிரபஞ்சத்தை பத்தி அடிக்கடி சொல்லுவீங்க, அது என்னோட வாழ்க்கையில நேர்ல நடந்ததை பார்த்தேன். என்னோட ஆசை என்னோட மதுரை கலெக்டர் ஆகணுங்க தான் அவருடைய ஆசை. அவர் வந்து எஸ்ஏ எக்ஸாம் எழுதிட்டு பஸ்ல வந்துட்டு இருக்காரு. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து எப்பவுமே வந்து அந்த கலெக்டர் பங்களாவை தாண்டி தான் வந்து போகணும் போல. ஸோ அப்போ கலெக்டர் பங்களா போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து வருது, நானும் இந்த இடத்துக்கு கண்டிப்பா வந்து வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு. ஸோ இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சுட்டு என்ன பண்றாரு, பஸ்ஸுக்காக வந்து ஓடுறாரு. அப்போ அவருடைய தாட் நம்ம சீக்கிரம் வந்து ஐஏஎஸ் ஆயிடணும் அப்படிங்கக்கூடிய தாட் வந்து ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ்ஸை வந்து மிஸ் பண்றாரு. அந்த கலெக்டர் ஆபீஸை கிராஸ் பண்ணிடுறாரு. அந்த கலெக்டரோட ஆபீஸை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியல. அப்போ அவர் வந்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஐயோ கலெக்டர் ஆபீஸை தாண்டி வந்து வந்துட்டோமே, நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கலெக்டர் வந்து பாக்குறது அப்படிங்கக்கூடிய விஷயத்துல வந்து இது பண்றாரு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ் கொஞ்சம் தூரம் வந்து போயிடுச்சு கலெக்டர் ஆபீஸை தாண்டி. கலெக்டர் வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச தூரம் வந்து இருந்தும் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாட்டோட, கலெக்டர் பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கலெக்டர் அப்படிங்கக்கூடிய தாட்டோட வந்து இருக்கிறார். ஓகே, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு அவங்கள கிராஸ் பண்ணி கலெக்டரோட காரு, கலெக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போறாங்க. இதுல என்ன அற்புதம் அப்படின்னா மதுரையில ஒரு ஹெவி டிராபிக் இருக்கிறதுனால அந்த ஒன்வே அந்த அந்த டைரக்ஷனை தாண்டி போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க எந்த வழியில போறாங்களோ அவங்களுக்கு பக்கத்துல வந்து வர மாதிரி கலெக்டர் வந்து போறாங்க. இது வந்து இவர் கேட்டதுனாலதான் அந்த கலெக்டரை யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து இதெல்லாம் ஏன் நம்ம வந்து கலெக்டரை பார்த்தோன்னே ஐஏஎஸ் ஆயிடலாமா, கலெக்டரோட காரை பார்த்தோன்னே ஐஏஎஸ் ஆயிடலாமா அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க எமோஷனலா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, இந்த ஒரு பக்கம் டைப் பண்ணிருக்காங்க, அப்போ வந்து எவ்வளவு ஃபீல் பண்ணி அவங்க வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த வைப்ரேஷன் உங்களை வந்து எல்லாத்தையுமே கொடுக்கும். எல்லாத்தையுமே அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவல், கான்ஃபிடன்ஸ் லெவலு, எப்பவாவது நம்ம தோத்துருவோம் இந்த ஃபீல்ட்ல இருக்க மாட்டோம்னு நினைக்கும் பொழுது இந்த மெசேஜை பார்த்தோம்னா நம்மளை வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வந்து விடும். ஸோ இப்படிதான் யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிக்கோள் என்னவோ அதை நோக்கி உங்களை வந்து தூக்கிட்டு போவோம் ரைட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் சவுண்டு கேட்குது இல்ல? ஸோ அப்போ யூனிவர்ஸை என்ன பண்ணிக்கோங்க, நல்லா வந்து கையில பிடிச்சிக்கோங்க. அந்த யூனிவர்ஸுங்கிறது நீங்க கும்பிடக்கூடிய முருகரா இருக்கலாம், முருகருடைய வேலா இருக்கலாம், ஜீசஸா இருக்கலாம், உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், உங்க தாத்தாவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம் ரைட்டா. ஸோ அது வந்து ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீங்க வந்து கரெக்டா வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ அந்த நம்பிக்கையினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள்ஸ், எனக்கு பசி போய்க்கிருக்கேன், இந்த மாதிரி எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இது போட்டித் தேர்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு யதார்த்தமா தான் ஒரு கிளாஸ் எடுத்தேன். அது வந்து இது வரைக்கும் நான் எடுத்த கிளாஸ்ல ஒரு ஹை லெவல்ல போன ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு.
அந்த காணொலியும் நான் வந்து ஷேர் பண்றேன். இப்ப ஆட்சியர் கல்வி அப்படிங்கிறது எந்த ஒரு மதம் சார்ந்ததோ எதுவும் வந்து சார்ந்தது வந்து கிடையாது. ரைட்டா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து துபாயில இருக்கும்போது அங்க மசூதிக்கு வந்து போவேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது கிறிஸ்டின் ஸ்கூல் தான், சர்ச்சுக்கு வந்து போவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிறிஸ்டின் ஸ்கூல்ல ப்ரேயருக்கு போவேன். இங்க சென்னையில துறைப்பாக்கத்துல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு மோட்டிவேஷன், சில்ட்ரன்ஸ்க்கான மோட்டிவேஷனுக்கு போவேன். சாந்தோம் சர்ச்சுக்கு மெடிடேஷன் பண்ண போவேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே. ஸோ அதனால எல்லா மதமும் எனக்கு வந்து பிடிக்கும். எல்லா விஷயமும் அதுல என்னென்ன வந்து இருக்கோ இருக்கும். ஏன்னா நம்ம ஆட்சியர் கல்வியை வந்து லீட் பண்ணும்போது இவங்க மத ரீதியா இது பண்றாங்க அப்படி வந்து யாரும் வந்து நினைச்சிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு 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 சின்ன எனக்கு வந்து இது வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே, எல்லாருக்கும் நல்லதுதான் சொல்றோம், நல்லதுதான் யோசிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இது பண்றேன். அதனால யாருக்காவது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா இவங்க வந்து ரிலீஜியஸ் ப்ரொடெக்ட் பண்றாங்க. நம்ம ஆட்சியர் கல்வியில எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் வந்து இருக்கிறாங்க. ரைட்டா? எல்லாரும் சேர்ந்து வந்து திருப்பதிக்கு போவோம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. சாந்தம் சர்ச்சுக்கு வந்து போவோம் டீம் மெம்பர்ஸா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிலீஜியன் அவ்வளோ யூனிட்டியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருப்போம். ஸோ அதனால உங்களுக்குள்ள ஏதாவது இந்த மாதிரி தாட் கோவம் இருந்துச்சுன்னா அது தயவு செய்து வந்து விளக்கிடுங்க. அது வந்து வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதனால ஓகே. ஸோ இப்போ இந்த யூனிவர்ஸ் கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு 2 நாள்ல அடுத்த பயிற்சி வந்து கொடுப்பேன். ஒரு 3 பயிற்சி கொடுத்த அப்புறம் நம்ம இடையில கிளாஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் கான்செப்டை நீங்க தயவு செய்து வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ நியூஸ் பேப்பர் சார்ந்தது பிளஸ் நோட்ஸ் மேக்கிங் சொல்ல போறோம். அடுத்து மேப் ரீடிங் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம வந்து போயிடலாம். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கக்கூடியது இது எந்த டாபிக்ஸ் கீழே வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் கீழே நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் கீழே நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா தேர்தல் சார்ந்த சீர்திருத்தங்கள் வந்து படிக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ்லயும் இருக்கு இந்த டாபிக்ஸ். தேர்தல் சார்ந்த சீர்திருத்தங்கள், எலெக்ஷன் கமிஷனோட ரோலு. ஓகே. ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து படிப்போம். அப்போ இந்த டாபிக்ஸ் பாலிட்டி கீழே எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே நீங்க வந்து படிக்கணும். இதே மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் லா, நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டினா என்ன, ஓகே, ரீசன்ட் லோக்சபா அந்த மாதிரி எலெக்ஷன்ஸை நீங்க வந்து படிக்கணும். எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கக்கூடிய தலைப்பு. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கணும். ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து பாருங்க, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாம குரூப் 1 கிளாஸ் எடுங்க, குரூப் 2 கிளாஸ் எடுங்க. இது குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ரைட்டா? எல்லா எக்ஸாமும் ஒண்ணுதான்னு சொல்லி பல வாட்டி வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து விஓக்கு எடுங்க, குரூப் 4க்கு எடுங்க, குரூப் 3க்கு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. எல்லா எக்ஸாமும் இங்க வந்து ஒண்ணு. ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு டாபிக். அப்போ இதுக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாரு, ராம்நாத் கோவிந்த் தலைமையில என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. ரைட்டா? ஸோ இதுல ராம்நாத் கோவிந்த் அப்படிங்கிறவர் முன்னாள் குடியரசுத் தலைவர். அப்போ ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, இப்ப அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்லிமெண்ட் பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அங்க ஒருத்தங்க வந்து பிரசிடென்டா இருந்தாங்கன்னா 2 முறை தான் வந்து இருக்க முடியும். ஆனா இந்தியாவை பொறுத்தவரையில என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிரசிடென்ட மெயினா என்ன பண்றாங்க, ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஒரு நபரை எத்தனை முறைனாலும் வந்து பாத்தீங்கன்னா ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேனாவை எடுத்து, ஓகே, நான் வந்து ஏற்கனவே ஆன்சர் சீட் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. குரூப் 1 குரூப் 2 ஆன்சர் சீட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆன்சர் சீட்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து இது பண்ணுங்க. ஓகே. ஸோ ஆன்சர் சீட் எங்க இருக்குன்னு பாக்கேன். ஓகே. அந்த ஆன்சர் சீட்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து இது பண்ணுங்க. ஸோ அந்த ஆன்சர் சீட்ல நீங்க வந்து உங்களுக்கு மெயின்ஸ் நோட்ஸ் வந்து எழுத பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கும் வந்து யூஸ் ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த இது வந்து உங்களுக்கு திரும்ப அனுப்புறேன். ரைட்டா? ஸோ அந்த ஆன்சர் சீட் வந்து அனுப்புறேன். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அதுலேயே நோட்ஸ் எடுங்க, இதுல எடுங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அது வந்து எதுக்காக, என்ன காரணம், அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ இதுல வந்து ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுல ஊடகங்கள் வெளினால அடுத்தது ஊடகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, பிஜேபி கட்சி வந்து சொல்லியிருக்காங்க, குழுவை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கொள்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க, மத்திய அரசுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, சட்ட ஆணையம் லா கமிஷனை பத்தி கொடுத்துருக்காங்க, முன்கூட்டி தேர்தலா. இப்போ இதெல்லாம் வந்து சப் டாபிக்ஸ். இப்போ நீங்க நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த இது வந்து எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நோட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எடுக்க போறோம். அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு A4 சீட்டா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓகே,
A4 சீட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு A4 சீட்டோ ஆர் சம்திங் நம்ம குரூப் 4ஓட சீட்டோ இந்த குரூப் 1 சீட்டோ வந்து எடுத்துக்கோங்க. இதுல டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. தேர்தல் ஆணையம். இப்போ குறிப்பு எப்படி எடுக்கணும்னு நான் சொல்றேன். இதுல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கொடுக்க கூடாது. ஓகே. சோ குழு அப்படின்னு வந்து போட்டு என்ன குழு? ராம்நாத் கோவிந்த். அப்போ கமிட்டி அப்படிங்கக்கூடியதுல நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், என்னென்ன கமிட்டிலாம் எலெக்ஷன் சம்பந்தமா போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து எழுதிக்கணும். ரைட்டா? அடுத்து சவால்கள். சவால்கள் என்னெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத போட்டுக்கணும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன காரணம், என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கணும். ஓகே. ஸோ இதுல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை வந்து எடுத்துக்கணும். ரைட்டா? இப்போ வந்து பாருங்க. ஓகே, என்னென்ன காரணம், ஒரே நேரத்துல ஒரே தேர்தல் வந்து நடத்துறதுனால என்னென்ன நடக்குது? வீண் செலவு, வீண் செலவினம். இதை எல்லாத்தையும் எழுதக்கூடாது. காரணம் வீண் செலவு, வீண் செலவு போட்டீங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மனித வளம். மனித வளம்னா இப்ப ஸ்கூல் டீச்சர்லாம் எங்க போயிருவாங்க? ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு போறதுனால ஸ்கூல் பாடம் வந்து நடத்த முடியாது. மனித வளம், ஹியூமன் ரிசோர்சஸ் என்ன ஆகுது? வேஸ்ட் ஆகுது. ஓகே, மனித வளம் வீணாகுது, விரயம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான வளர்ச்சி பணியில் இறையீடு. இப்போ வந்து கோட் ஆஃப் கண்டென்ட் சொல்லுவாங்க. எலெக்ஷன் கேம்பெயின் வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ரோடு போடுறது, இந்த மாதிரி முக்கியமான பணிகள்லாம் வந்து பண்ண முடியாது. அப்போ வளர்ச்சி திட்டங்கள் பாதிப்பு, வளர்ச்சி திட்டம் பாதிப்பு, இதான் கீவேர்டு. ரைட்டா? கீவேர்டை மட்டும் வந்து எழுதணும். ஸோ அதே மாதிரி ஓகே, இதுதான் வந்து கீவேர்டு. இப்போ நாளைய நியூஸ் பேப்பர்ல ஒரு சில காரணம் வரும், அதை ஃபுல்லா இதுல சேர்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ அதை ஃபுல்லா வந்து சேர்த்துக்கோங்க. இப்படி நீங்க வந்து அந்த டாபிக்கை உடைக்க கத்துக்கணும். அது எப்போ கத்துக்குவீங்கன்னா அந்த ஆர்டிக்கிளை முழுசா வந்து உள்வாங்கணும். நீங்க உடனே வந்து என்ன பண்ணிடக்கூடாது, சரி குறிப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு எடுக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ நீங்க பண்ண வேண்டியது முதல்ல இந்த டாபிக்கை வந்து உள்வாங்கணும். உள்வாங்கிட்டு தான் என்ன பண்ணணும்னா குறிப்பு எடுக்க ஆரம்பிக்கணும். புரியுதா? அப்போ குறிப்பு எடுக்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு மெயின்ஸ்ல என்ன எழுத போறீங்களோ அது சார்ந்த விஷயமா வந்து இருக்கணும். அது கீழே அங்க பாருங்க, சட்ட ஆணையம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு. அப்போ எந்த லா கமிஷன் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பார்த்துக்கணும். இங்க வந்து பாருங்க சவால்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வந்து அதோட சப்போர்ட், ஏன்னா பில் வந்து பாஸ் பண்ணணும், எதிர்கட்சி சப்போர்ட் தேவை. அதே மாதிரி ஸ்டேட்டோட, ஏன்னா ஃபெடரலிசம் சம்பந்தமானது, அப்போ ஸ்டேட்டோட ஒப்புதல் வந்து தேவை. ஓகே, அதாவது கூட்டாட்சி சார்ந்த விஷயத்திலையும் சவால் இருக்கு. ஒரு 50% ஸ்டேட்டோட சப்போர்ட்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, மாநில அரசுடைய ஒத்துழைப்பு வந்து இருக்கணும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மின்னணு வாக்குப்பதிவுக்கு பதிலாக வாக்கு ஒப்புகை ஈட்டு செய்யங்களும் அதிக எண்ணிக்கையில தேவைப்படும். இப்போ வந்து ஓட்டு போடும்போது விவிபேட் சிஸ்டம்னு யாருக்கு ஓட்டு போட்டோன்னு ஒரு ஸ்லிப் மாதிரி வந்து வரும், அது நமக்கு தரமாட்டாங்க, அதுல வந்து கண்ணாடியில வந்து தெரியும். அப்போ அந்த இதுக்கான விஷயங்கள். ஓகே, பணம் கையிருப்பு பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல வந்து இது பண்ணணும். அதை தாண்டி என்ன இருக்கு? இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன்ஸ், ஒன் பென்ஷன் ஒன் பாலிசி, ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீமு, இந்தியா ஃபுல்லா ஒன்னு அப்படிங்கக்கூடிய இந்திய யூனிட்டியே என்ன பண்றாங்க, பறைசாற்றுறாங்க அப்படிங்கிறது பச்சை குழந்தைகளுக்கு கூட உங்களுக்கு வந்து தெரியும். ரைட்டா? அப்ப இந்தியாவை என்ன பண்றாங்க, ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து நாம யோசிக்கணும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி காங்கிரஸ் என்னென்னலாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்களோ அதெல்லாம் வந்து பலப்படுறது. நேஷனல் இதுல பிளானிங் கமிஷனை ஒழிச்சிட்டு நிதி ஆயோக் வந்து மாத்துறது. ரைட்டா? அந்த மாதிரி பாரம்பரிய சின்னங்களை என்ன பண்ணுவாங்க, பாரம்பரியமான விஷயங்களை நிலை காட்டக்கூடிய விஷயத்த இந்த இவங்க வந்து பண்ணுவாங்க. பிளஸ் வந்து 400 ரூபா சிலிண்டரை வந்து 1200 ரூபா 1200 ரூபாய் மாத்திட்டு அதுல ஒரு 200 ரூபா வந்து கம்மி பண்றது. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம், எல்லா நாடுகளுடைய உறவு வச்சிருக்கோம். அதனால நம்ம கம்மியான ரேட்ல ஆயில் வந்து வாங்கலாம். ஏன்னா உறவுகள் அப்படி பலமாயிருச்சு இல்லையா? இப்போ சைனாக்காரன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம பார்டரை மாத்தி அவன் பேர்ல வந்து விட்டுருக்கான். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்தியா பக்கத்து நாடுகள் உலக நாடுகள் எல்லாம் நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு வந்து காமிச்சிருவோம். சைனாக்காரன் இங்கிட்டு குஜராத், அங்கிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கு எல்லாத்தையும் பாகிஸ்தானை விட்டு ஆக்குபை பண்ணுவான். அதை பத்தி பார்லிமெண்ட்ல எது வந்து பேசினாங்கன்னா பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் மூலமா என்ன பண்ணுவோம், முடக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஜனநாயகம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவையா? இப்போ ஜிஎஸ்டி சார்ந்த விஷயம் வந்து வரும்போது அதிகமா இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி என்ன பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா அப்போ வந்து சண்டை போட்டாங்க. ரைட்டா? ஆனா இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து அதுதான் வந்து பெஸ்ட்னு வந்து சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கு.
பிளஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நஷ்டேடு கொடுக்கக்கூடிய விஷயமும் இன்னும் வந்து கொடுக்காம வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கு. அப்போ இந்த அரசியல் நகர்வுகளை, இப்போ அரசியல் நகர்வுகள்னா நீங்க வந்து நம்ம அரசியல்வாதி சார்ந்த விஷயத்துல யோசிக்க வேண்டாம். ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு, அவங்களுடைய பாலிசி என்ன, அது இம்பாக்ட் என்ன கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஐடியாலஜி வந்து இருக்கும் இல்லையா, ஒரு கட்சி சார்ந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து படிப்புல என்ன பண்ண வேண்டாம், உள்ள வந்து கொண்டு வரலாம், அது கொண்டு வர வேண்டாம். அது வந்து என்ன ஆகும்னா உங்களை வந்து எமோஷனலா டிஸ்டர்ப் பண்ணும். ஏதாவது ஒரு உங்களுக்கு பிஜேபி வந்து பிடிக்கல, காங்கிரஸ் பிடிக்கல, இல்ல திமுக வந்து பிடிக்கல, இல்ல அதிமுக பிடிக்கல, அந்த கோவத்தை வந்து காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டைவெர்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒழுங்கா நடத்திட்டு இருந்தேன், எனக்கு ஒரு விஷயத்த வந்து பார்த்த உடனே என்ன ஆகுது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் ட்ரிகர் ஆகுது, அப்படி டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டைவெர்ட் ஆகுது. இது அரசியல் சார்ந்த காழ்ப்புணர்ச்சி கோவங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்டடீஸ்ல வந்து கொண்டு வராதீங்க, முகநூல்ல வந்து ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களுடைய நேரத்தை, பல மணி நேரத்தை வந்து கொண்டுரும். அதனால அதை வந்து பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ கட்சி சார்ந்த விஷயத்த இப்படி நோட்ஸ் எடுக்கணும். அடுத்து, இந்திய விண்ணில் பாய்கிறது ஆதித்யா L1 அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நீங்க இதை எப்படி படிக்கணும்னா, இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டான தலைப்பு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா ஸ்பேஸ் அப்படிங்கக்கூடிய தலைப்பின் கீழே இந்தியாவோட முக்கியமான திட்டங்கள் வந்து நம்ம வந்து படிப்போம். அந்த திட்டங்களுக்கு கீழே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைப்பு வந்து மெயினா வந்து படிப்போம். ஸோ இப்போ ஸ்பேஸ் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து படிக்கும் பொழுது, ரைட்டா? ஸோ இப்போ நீங்க யூபிஎஸ்சி 2-in-1 ஜிகே புத்தகமும் வந்து வச்சுக்கோங்க. அதுல வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல நான் வந்து டாபிக்ஸ் வந்து அக்யூரேட்டா வந்து கொடுத்துருப்பேன். அதை உள்வாங்கிட்டீங்கனாலே எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இதுல ஸ்பேஸ் ஓரியன்டா நம்ம வந்து படிப்போம். இது இந்திய லெவல்ல, வேர்ல்ட் லெவல்ல வந்து படிப்போம். ஸோ இங்க வந்து பாருங்க, இப்போ ஆதித்யா L1 அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் நேரடியா வந்து கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணிக்கணும்னா, ஏன் நம்ம வந்து சூரியனை வந்து ஆய்வு பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயம். பிளஸ் இதுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 4வது நாடு வந்து பாத்தீங்கன்னா அனுப்புது. அப்போ ஆதித்யா L1 அப்படிங்கக்கூடியதோட பர்பஸ் என்ன, அதுக்கப்புறம் சூரியனுக்கு அனுப்புறாங்கன்னா சூரியன் ரிலேட்டடா என்ன பண்ணணும், பிசிக்ஸ்ல ஓகே சன் சோலார் சிஸ்டம் ஓரியன்டா A to Z, சூரியனோட ஸ்ட்ரக்சர் என்ன, கொரோனா என்ன அப்படிங்கிறத காமிச்சுக்கணும். அதே இது பிசிக்ஸ்ல போனீங்கன்னா ஒவ்வொரு லெவல்ல வந்து இருக்கும். லாக்லாஞ்ச் பாயிண்ட்ஸ், இந்த L1 L2 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா L1 அப்படிங்கிறது L1 பாயிண்ட்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், சூரியனை சுத்தி கொண்டு வந்து வைக்க போறோம். ஓகே, ஸோ அந்த விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? லாக்லாஞ்ச் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன, அது வந்து பிசிக்ஸ்ல வந்து படிக்கணும். இதையெல்லாம் வந்து படிச்சுட்டு இதோட ஃபங்க்ஷன்ஸ், இந்த சூரியனை ஆய்வு பண்றதுனால இப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம், நியான் கேசஸ் வந்து எரியறதுனால தொடர்ந்து கதிர்வீச்சுகளை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ இது இந்த மாதிரி வந்து உடைக்கணும். ரைட்டா? நீங்க அதுக்கு ஆட்சியர் கல்வி ஜிகே புக்கையும் இதே வந்து பாருங்க. அதுல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு தெளிவா வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்க ஒரு ரீடு வந்து விட்டீங்கனாலே மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் உடனே பார்க்கலாம். நீங்க அந்த புக்கை சைட்ல வச்சிருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு இதுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஸ்பேஸ்ல என்னெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், உடனே ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. உங்களோட ஜிகே புக் இருந்துச்சுன்னா உடனே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே ஓகே ஸ்பேஸ் எப்படிலாம் உடைக்கிறோம், இந்தியா ஸ்பேஸ், அதுல ஸ்பேஸ் ரிலேட்டடா ஆர்கனைசேஷன் உடைக்கிறோம், சேட்டலைட் சிஸ்டம் வந்து உடைக்கிறோம். ஓகே, அடுத்து அதுக்கு கீழே ஆஸ்ட்ராய்ட்ஸ், மங்கல்யான் வந்து உடைக்கிறாங்க. ஓகே, புவன், ஓகே ஸ்பேஸ் ரிலேட்டடா வேர்ல்ட் லெவல்ல வந்து உடைக்கிறான். அடுத்து கான்செப்ட் ரிலேட்டடா ட்ரோனு, ஓசோன் சாட், இதெல்லாம் இது வந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து படிக்கணும். அடுத்து மெயின்ஸுக்கு போமா, மெயின்ஸ்ல என்ன பண்றீங்க, நேரா புத்தகத்தை ஓபன் பண்றீங்க. புத்தகத்துல நான் மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வந்து கொடுத்துருப்பேன். இங்க வந்து பாருங்க, ப்ரிலிம்ஸ்ல என்ன படிக்கிறீங்களோ அதே மாதிரி ISRO ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கேட்குறாங்க, ISRO அச்சீவ்மெண்ட் கேட்குறாங்க, GPS அண்ட் IRNS வந்து கேட்டிருக்காங்க, GPS. அடுத்து சந்திராயன் மார்ஸ் ஆர்பிட்டல் மிஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சந்திராயன் 2 வந்து கேட்டிருக்காங்க, மார்ச் மிஷன் வந்து கேட்டிருக்காங்க, சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்பேஸ்ல உமன்ஸோட ரோல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ரோபோஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது எதுல படிக்கிறது, நீங்க யூபிஎஸ்சில படிக்க வேண்டியது. அதே தான் என்ன பண்ணுவாங்க, குரூப் 1 குரூப் 2லயும் வந்து கேட்பாங்க. நேர ஆட்சியர் கல்வியோட ப்ரிலிம்ஸ்ல என்னெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கொஸ்டின்ஸ்குள்ள நீங்க என்ன பண்ணிடலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்ன படிக்கிறீங்களோ ஸ்பேஸ் ஓரியன்டா அதே டாபிக்ஸ் என்ன பண்ணணும், மெயின்ஸ்ல வந்து படிக்கணும். இந்த புத்தகத்தை எப்படி படிக்கிறதுன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கனாலே ஓகே, நம்ம வந்து இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும், இதை தாண்டி நமக்கு வந்து எதுவும் தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஆழமான விஷயம் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். அப்போ எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானது. அதுக்கு நம்ம ஆட்சியர் கல்வியோட UPSC 2-in-1 ஜிகே புத்தகம், தமிழ் புத்தகம், அது வந்து குரூப் 1க்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்.
அப்போ என்ன பண்ணுங்க, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இங்க வந்து ஸ்பேஸ் ஓரியன்டா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உடைச்சு கரெக்டான முறையில் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இங்க பாருங்க, ஐஎஸ்ஆரோட ஸ்கூல் சில்ட்ரன் ப்ரோக்ராம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ரோபோட்டிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சேட்டலைட் வந்து கேட்டிருக்காங்க. இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதே மாதிரி மெயின்ஸ் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸ்பேஸ் ஓரியன்டா, அதை வந்து படிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மெயின்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இப்படி ஒவ்வொன்றே என்ன பண்ணுங்க, உடைச்சு இங்க பாருங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே ஸ்பேஸ் ஓரியன்டா ககன்யான் ப்ராஜெக்ட் இப்போ தான் யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தோம். ஓகே, விண்வெளியில ஐஎஸ்ஆர்ஓட முக்கியமான செயற்கைக்கோள், அதே தான் யூபிஎஸ்சில வந்து பார்த்தோம். கொஷின்ஸ் இப்படிதான் வந்திருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த கொஷினை பார்த்துட்டு எப்படி கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு, அப்போ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லிங்க் பண்ணிக்கணும் சப்ஜெக்ட் ஓரியன்டா. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ரைட்டா? ஸோ என்னென்னலாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க. இங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரிய புறவெளியில வந்து பாத்தீங்கன்னா வெப்பச்சூழல், டெம்பரேச்சர் எப்படி வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு, ஓகே, கதிர்வீச்சு எப்படி இருக்கு, காந்தப்புலம் எப்படி இருக்கு, ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிஃபிகேஷன் சார்ந்த விஷயத்தையும் என்ன பண்ணணும், படிக்கணும். இப்படி ஒவ்வொன்றே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர் 30க்குள் தொகுதி பங்கீடு, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயலேஷன் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்து லோக்சபா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 573 மெம்பர், 543 மெம்பர்ஸ். இதுல 273 தொகுதியை யாரு கைப்பற்றாங்களோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். அப்ப இந்தியாவில் இருக்கிறது பல கட்சி ஆட்சி முறை வந்து இருக்கு. ரைட்டா? அப்போ அமெரிக்காவில் இரு கட்சி ஆட்சி முறை, ஓகே, சைனாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை. அப்போ கட்சி சார்ந்த விஷயத்துல எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத எலெக்ஷன்ஸ் ஓரியன்டா நீங்க வந்து படிக்கணும். ஸோ இப்படிதான் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா வந்து மாமல்லபுரத்தில் ஒளிரும் பூங்கா அமைக்கும் பணி, இது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ரீசன்ட் ஸ்டெப்ஸ் வந்து பாத்துக்கணும். மாமல்லபுரம்னு வந்துச்சுன்னா யுனெஸ்கோட ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ல முக்கியமான இடம். ஸோ தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட்ல டாப் லெவல்ல இருக்கு. எக்கனாமிக் கீழே நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே டூரிசம் அது சார்ந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ணணும், இது பண்ணணும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது அஜந்தா குகை கோவில்ல வந்து இருக்கா இல்ல மாமல்லபுரத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து யூபிஎஸ்லயும் வந்து கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்லயும் வந்து கேட்பாங்க. அப்போ இது வந்து ஓல்டு கொஸ்டினை நீங்க வந்து உள்வாங்கணும். உள்வாங்கினீங்கன்னா தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஓகே எது தேவை எது தேவையில்ல மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணும். அதனால இந்த புத்தகத்தை நீங்க ஒரு வச்சுக்கிட்டு ஒரு அதுக்கப்புறம் நீங்க வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும் போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைய விஷயங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி என்ன பண்ணுங்க, பக்காவா பிளான் பண்ணி வந்து படிங்க. ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இங்க வந்து மாமல்லபுரம், அர்ஜுனன் தபசு, டீசன்ட் ஆஃப் கங்கா, இது எங்க இருக்கு, யூபிஎஸ்சில மாமல்லபுரத்துல இருக்கு. அப்போ நியூஸ் பேப்பர்ல தமிழ்ல வந்து படிக்கிறீங்க, அதான் யூபிஎஸ்சில கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 3 100% வந்து பாத்தீங்கன்னா கரெக்டானது. ரைட்டா? உங்களுக்கு இப்படிதான் வந்து கேட்பாங்க. புரியுதா? கொஸ்டின்ஸ் எப்படி வந்து கேட்கறாங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மவுண்ட் அபுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனா இது வந்து மாமல்லபுரத்துல வரும். புரியுதா? இப்படி நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு. ஸோ அடுத்து வந்து பார்ப்போம். இப்படி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்க வேண்டியது ஓகே, இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து உடைச்சு என்ன பண்ணுங்க பாருங்க. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இது பண்ணுங்க. ஓகே, செவித்திறன் குறைபாடு இல்லாத நிலையை வந்து உருவாக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா கவர்னருடைய ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு வல்னரபிள் பீப்புளுக்கு கீழே நீங்க வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓரியன்டான விஷயத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது வந்து பாத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அது வந்து நீங்களும் அதுக்கப்புறம் ஆவின் விற்பனை, இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ஸ்டெப்ஸ். நீங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இந்த ஆடெல்லாம் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. ஆடெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. ஓகே, சுற்றுச்சூழலை காக்கும் சுற்றுலா, இப்பதான் சொன்னேன் இல்லையா, டூரிசம் சம்பந்தமா இதுல என்னென்ன மாதிரிலாம் வந்து கொல்லிமலை, இப்ப தமிழ்நாடு டூரிசம் சம்பந்தமா டூரிசம்னு போட்டு இதை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் சூசைட் சார்ந்த விஷயங்கள், இது வந்து சோசியல் இஷ்யூஸ் ஓரியன்டா மெயின்ஸ் பிளஸ் வந்து எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய ரீசன்ட் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது எஜுகேஷன் டாபிக்ல இந்த டாபிக்ஸ் வந்து எடுத்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரைட்டா? அப்போ கொஷின்ஸ் வந்து எப்படி நீங்க உள்வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உடனே உருவாக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்றாரு. அப்போ அது என்ன திட்டம், என்ன மாதிரி, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரு கட்சி அப்படிங்கிறத ஃபெடரலிசம் சம்பந்தமா என்ன பண்றாங்க, முற்று வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க.
ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து அது வந்து ஒரு கட்சி அரசியல் இது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்களை இது பண்ணுங்க. ஓகே, இப்போ 5 மாத தேர்தல் சார்ந்த விஷயங்கள், இது தேர்தல் ஆணையத்துடைய பணிகள் என்னன்னு வந்து பார்க்கலாம். ரைட்டா? அடுத்து இப்போ ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றாங்கன்னா சந்திராயன் 3 வெற்றி இடம்பெறும், அதாவது ஸ்கூல் புக்கில் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய பணிகள் வந்து சொல்லுங்கள். இப்போ குரூப் 2 இன்ட்ரி வருது, ஸோ தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரீசெண்ட் அப்டேட்ஸையும் உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, இது பண்ணலாம். ரைட்டா? அடுத்து வந்து பாருங்க, காவேரி நீர் திறப்பு விவகாரம். இது ரிவர் டிஸ்ட்ரிபியூட். உங்களுக்கு வந்து கோவாவுக்கும் கர்நாடகாவுக்கும் என்ன இஷ்யூஸ், கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இடையில என்ன இஷ்யூஸு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிவர் சார்ந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்குது, அது ரிலேட்டடான ட்ரிபுனல்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, ரிவர் ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே கான்செப்ட் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்பில் இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பி தேர்தலில் முறைகேடு. எம்பி தேர்தலில் முறைகேடுனா இதுவும் எலெக்ஷனுக்கு கீழே. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புவனா எதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டவுட்டுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் க்ளோஸ் பண்ணி விட்றேன், திரும்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, எம்பி தேர்தல். எம்பி அப்படின்னா என்னது? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னா, பார்லிமெண்ட் அப்படிங்கிறது மக்களவை, மாநிலங்களவை, தென் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். இது 3 சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மக்களவையில மாநிலங்களவையும் உறுப்பினராக இருக்கிறவங்க. ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, கர்நாடகா உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது, தீர்ப்பு சொல்லுது. அப்போ எம்பி எலெக்ஷனில் ஒரு ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்வேலிட் அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ அப்போ ஒரு எம்பியை இது பண்ணோம் அப்படின்னா எதுபடி வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951ல பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் என்ன? ஓகே, ஸோ இப்போ வந்து ஆன்டி டிஃபேக்ஷன் லா படி கட்சி தாவல் தடை சட்டத்துப்படி யார் முடிவெடுப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் முடிவெடுப்பாரு. இந்த மாதிரி எலெக்ஷன் டிஸ்ட்ரிபியூட் சம்பந்தமா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வித் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பாங்க. இதே ஸ்டேட்லன்னா கவர்னர் வந்து எடுப்பாரு. அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்பிஐ வங்கி ஆளுநருக்கு முதலிடம். ஆர்பிஐ வங்கியோட ஃபங்க்ஷன்ஸ் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இரட்டை கொலை வழக்கு. இப்போ வந்து எம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவகவுடா பிரதமருடைய பேரனே வந்து ஊழல் செய்யக்கூடியவரெல்லாம். அடுத்து முன்னாள் எம்பி பிரசாத் சிங்க்கு ஆயுள் தண்டனை, கொலை வழக்கு. அப்போ இந்தியன் பார்லிமெண்ட் எப்படி ஸ்மூத்தா இயங்குதா இல்லையா? இப்போ பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாதி நேரம் சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ பார்லிமெண்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது நிறைய கிரிமினல்ஸ் வந்து போஸ்டிங் வந்து வராங்க. இப்போ கவர்னர் போஸ்டிங் அப்படிங்கிறது யாரெல்லாம் ஜுடிஷியல் கஸ்டடியில வந்து ஜுடிஷியல் வந்து கேள்வி கேட்க முடியாதனால இதெல்லாம் வந்து பண்றாங்க. அப்போ கவர்னருடைய ரோல் சம்பந்தமா, எம்பி எம்எல்ஏயோட ரோல் சம்பந்தமா, எப்படி எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து இந்த கிரிமினல்ஸை நம்ம வந்து எப்படி எலெக்ஷன்ல வந்து நிக்காம ஆக்கலாம், எலெக்ஷன் கமிஷனோட ரோல் என்ன அப்படின்னு வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஹெல்த் ரிலேட்டடா, ஆரோக்கியமான உணவு கிடைக்கவில்லை அப்படிங்கிறது வேர்ல்டு பேங்கோட. உங்களுக்கு எக்கனாமிக்ல ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. வேர்ல்டு பேங்க் ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ், ஹெல்த், இது உலக வங்கி வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட்ஸ், இதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து பாத்துக்கணும். ரைட்டா? இது வந்து நீங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கீ நோட்ஸ் மட்டும். இதுல இந்தியாவோட ரேங்க் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து பார்க்க வேண்டாம், இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் அதிபர் ஆகிறார். இது வந்து இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் என்ன உறவுகள்னு மேலோட்டமா வந்து பார்த்துக்கோங்க. மேப்ல சிங்கப்பூர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து வரும். நீங்க வேர்ல்டு மேப்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இங்க வந்து வரும். ஸ்டேட் ஆஃப் மலாக்கா அப்படிங்கக்கூடியது ஒரு முக்கியமான இடம் சிங்கப்பூர்ல. ரைட்டா? ஸோ இந்த சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன உறவு, யுஏலையும் நிறைய தமிழர்கள் இருப்பாங்க, சிங்கப்பூர்லயும் இருப்பாங்க. அதை வந்து பாத்துக்கணும். தென்னாப்பிரிக்காவில் தீயணைப்பு, அதை மேப்ல வந்து பாத்துக்கணும். ஓகே, ரஷ்யா சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கணும். தேயிலை உற்பத்தி, அப்ப தமிழ்நாட்டுல இந்தியாவுல எங்கெங்கெல்லாம் தேயிலை வந்து கிடைக்கும், ஓகே, கர்நாடகா அங்கெல்லாம் வந்து கிடைக்குது இல்லையா, காஃபி, இதெல்லாம் அதை வந்து பார்த்துக்கணும். இது வந்து அக்ரிகல்ச்சர் கீழே தேயிலைக்கான கிளைமேட் கண்டிஷன், எங்கெங்கெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம், இந்த விஷயத்த என்ன பண்ணணும், பக்காவான முறையில வந்து பார்க்கணும். இப்படிதான் நீங்க வந்து நியூஸ் பேப்பரை வந்து இது பண்ணணும். அதுக்கு நீங்க ஆட்சியர் கல்வியோட டாபிக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஆட்சியர் கல்வியோட அந்த 292 டாபிக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு ப்ராப்பரா ஒரு உங்களுக்கு A4 சீட்ல நோட்ஸ் எடுக்கலாம். இல்ல நம்ம குரூப் 1 குரூப் 2ஓட மெயின்ஸோட சீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல வந்து எடுக்கலாம். இல்ல வந்து நோட்டு போட்டு நீங்க வந்து எழுதலாம். இந்த மாதிரி ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம் ப்ராப்பரா. எப்படி உங்களுக்கு வந்து எளிமையா இருக்கோ அதுபடி வந்து எடுங்க. கைப்படி எழுதுங்க. இன்னைக்கு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா நாளை கழிச்சு அதே நியூஸ் வந்து வரும். அதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கிறதா ஆட் பண்ணணும்.
ஸோ இப்படி முடியலை அப்படின்னா நோட்ஸ் எடுக்க முடிஞ்சா நீங்க வந்து அதை வந்து டெக்ஸ்ட்லயோ இதுலயோ வந்து எடுக்கலாம். வாய்ஸ் டைப்பிங் இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்க டயத்தை எது மிச்சப்படுத்துதோ அதுபடி நீங்க என்ன பண்ணலாம், நோட்ஸ் வந்து எடுக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ நியூஸ் பேப்பர் இப்படிதான் வந்து படிக்கணும், நோட்ஸ் இப்படிதான் வந்து எடுக்கணும். இப்போ நியூஸ் பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கடைசி பக்கத்துல என்ன இருக்கு, உலகம் அண்ட் வர்த்தகம், அதுக்கு பின்னாடி ஆட் வந்துருக்கும். இப்போ கடைசி பக்கத்துல மகேந்திர இது வந்து டிஃபென்ஸ் கீழே வந்துருக்கு. ரைட்டா? இப்போ நியூஸ் பேப்பர் எப்படி ஆதித்யா திட்டம் இருக்குன்னா செங்கோட்டை பெண்ணு, இது ஆதித்யா எல்வன் கீழே நம்ம வந்து ஸ்பேஸ் ஓரியன்டா யார் யாரெல்லாம் உமன்ஸ் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்துல இந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுதலாம். நான் கூட காமிச்சேன் இல்லையா, யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ஸ்பேஸ்ல உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் சொல்லி அதில் எழுதிக்கோங்க. தமிழகத்தின் அனைத்து கோயிலும் இது வந்து பாத்தீங்கன்னா இது குரூப் 1லயும் வந்து குரூப் 2ல இந்து அறநிலைத்துறை சார்ந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க, அதுல வந்து எடுத்துக்கோங்க. இது டிஃபென்ஸ் கீழே இம்பார்ட்டன்ட் மரைன்ஸ் சப்மரைன்ஸ் ரிலேட்டடா வந்து பாத்துங்க. இப்போ நியூஸ் பேப்பர் வந்து பாருங்க எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க ஸ்பீடா. இப்போ நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் இதுல ஹெட்டிங் வந்துருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ்ல ஹெட்டிங்கே ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ட் நியூஸ். அடுத்ததுல வந்து பாருங்க எந்த லொகேஷன்ல இருக்கோமோ அந்த இதோட, நீங்க திருநெல்வேலியில இருக்குன்னா திருநெல்வேலி லோக்கல் நியூஸ் வந்திருக்கும். ரைட்டா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் நியூஸ் தான் வந்திருக்கும். ஓகே, அடுத்ததும் லோக்கல் நியூஸ் தான் வந்திருக்கும் அடுத்த பக்கத்துல. அடுத்து தமிழ்நாட்டு லெவல்ல நியூஸ் இருக்கும் அடுத்த பக்கத்துல தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு இப்போ புலித்தேவன்னா நீங்க எதுல படிக்கணும், ஒண்டி வீரன் புலித்தேவன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில, தமிழ்நாடு ஹிஸ்டரியில நீங்க வந்து படிக்கணும். ரைட்டா? அடுத்து ஆதரவு கொடுக்குறாங்க அதிமுக அப்படின்னா அது என்ன காரணத்துக்காக ஆதரவு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒவ்வொன்றா வந்து பாருங்க. அப்போ இது தமிழ்நாடு ரிலேட்டடான நியூஸ் 4வது பக்கத்துல 5வது பக்கத்துல. அடுத்து சென்ட்ரல் பக்கத்துல என்ன வரும், ஆர்டிகிள்ஸ் வந்து வரும். இதுல ஒரு சின்ன எடிட்டோரியல் வந்திருக்கும், இங்கிட்டும் ஒரு பெரிய எடிட்டோரியல், 3 எடிட்டோரியல் வந்திருக்கும். தினமணி பேப்பருடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இதே மாதிரிதான் எல்லா நியூஸ் பேப்பர் இருக்கும். அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்டுடைய விஷயங்கள் வந்து இருக்கும். ரைட்டா? தமிழ்நாடு சென்னை பிளஸ் வந்து இது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள். ஸோ மாநிலங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதர் ஸ்டேட்ல ஏதாவது நியூஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து மாநிலங்கள் சார்ந்த நியூஸ் வந்து போடுவாங்க. ஸோ அடுத்து விளையாட்டு செய்திகள், விளையாட்டு. ரைட்டா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ஓவராலா மிச்சம் இருக்கக்கூடிய செய்தி, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்று ஆன்மீகம் அதெல்லாம் வந்து போடுவாங்க. ரைட்டா? அப்போ நியூஸ் பேப்பர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நீங்க வந்து படிக்கணும். ஸோ இப்படி படிச்சீங்கன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி தி ஹிந்துவா வந்து இருக்கட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸா வந்து இருக்கட்டும். ஓகே, ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டடாகவும் நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் வந்து படிங்க. இப்போ நான் என்ன பண்றேன், ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து ஓபன் பண்றேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு 600 700 செலவழிக்கிறதுனால பேப்பர் தான் முக்கியம். சில பேர் நியூஸ் பேப்பரே ஓபன் பண்ணாமலாம் இன்னும் வந்து இருக்கிறீங்க. நியூஸ் பேப்பர் படிக்கணும்னா அவ்வளவுதான், ப்ரிப்பரேஷனே வந்து அவ்வளவுதான். நீங்க வந்து நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நியூஸ் பேப்பர் படிச்சா தான் அது வந்து எக்ஸாம் படிக்கிறதுக்கான ஒரு அர்த்தமே. அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்னதான் படிச்சாலும் ஒரு அறிவற்ற ஒரு மாணவராக தான் வந்து இருப்போம். அது என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். நியூஸ் பேப்பர் வந்து பாருங்க. இப்போ தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பரை நம்ம வந்து பார்ப்போம். உடனே இந்த பிடிஎஃப் அனுப்புங்க சார், ஒரு குறிப்பு வந்து வரும். பிடிஎஃப் அனுப்புங்க சார், டெலிகிராமில் அனுப்புங்க சார், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சார். வேணும்னா சார் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார். இது ஏற்கனவே இப்போ வந்து ஃபுல்லாக காப்பி ரைட்ஸ் ஆகிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி படிங்க. ஏன்னா இவங்க பெரிய லாஸ்ல, ஏன்னா முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் எளிமையாக கிடைச்சிது. இப்போ பேப்பர்னா இதுக்கு பின்னாடி நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து இருக்கு. ரைட்டா? கஷ்டம். இப்போ நம்ம புக்கு போடுறானே, நான் வந்து ஆச்சரியக்கல்வியில் புக்கு உருவாக்குறேன். நான் வந்து ஒரு லோடு மேன் மாதிரி படிக்கணுங்கிறது. வெளிநாட்டில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு ஸோ இந்தியாவுக்கு வந்து இது பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி அதில் நம்ம வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணி ஒரு சின்ன ஒரு லேபர் என்னெல்லாம் வந்து பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்து பண்ணுவேன். ஒட்டுறது, டேப் ஒட்டுறது, அட்ரஸ் எழுதுறது, இதெல்லாம் நான் டைம் இருக்கும்போது பண்ணுவேன். எல்லாத்தையும் நான் இழுத்து போட்டு பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லலை. டைம் இருக்கும்போது அது வந்து நம்மளுடைய ஒர்க்கு, என்னோட ஒர்க்கு. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி தூக்க வேண்டிய இருக்கும், தூக்குவேன். புக்கு வந்து ஆட்டோலேருந்து ஆட்டோ பிடிக்கணும், ஆட்டோக்காரை நான் வந்து டீல் பண்ணணும். ஓகே, இப்போ ப்ரெஸ் பிரிண்ட் இருக்குன்னா அவன்கிட்ட வந்து நேரில் போய் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு புக்கு வருது அப்படின்னா அது வந்து சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறான்னா அதுக்கு ஈக்குவல் எதுவுமே வந்து வர முடியாது. அது சார்ந்த விஷயத்துக்கு நம்ம வந்து எஃபோர்ட் பண்ணணும். இதுக்கு பின்னாடி நம்ம டீம் அவ்வளோ ஒர்க் வந்திருக்கு, எத்தனை கரெக்ஷன் இருக்கு, அதை வந்து எப்படி ரீகால் பண்ணணும், அதை திரும்ப போய் அங்கே காத்து கலந்து எடிட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இருக்கு. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம், அது மட்டும் இல்லாமல் இதை படிக்கிறதுனால உங்களுக்கு பல சேஞ்சஸ், உங்களுடைய 6 வருஷ உழைப்பை ஒரு வாரத்தில் நீங்க வந்து பெற்றுக்கலாம்.
ஸோ இப்போ எதுக்காக இந்த இது வந்து நான் வந்து சொன்னேன். ஓகே, ஸோ அதனால இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை சொல்றதுக்கு தான் நான் இது பண்றேன். இப்போ பாருங்க, அதே முதல்வர். ஓகே, ஸோ அதே முதல்வர் சார்ந்தது. ஓகே, ஆதித்யா L1 விண்கலம். இப்போ சொன்னோம் இல்லையா, ஒரே நாடு ஒரே தேர்தல், எல்லாமே அதே டாபிக்ஸ் தான் வந்து வரும். ரைட்டா? ஸோ இதுல வந்து பாருங்க, iasratnam@gmail.com என்னோட மெயில் ஐடி இருக்கு. நான் அடுத்தவங்க பாஸ்வேர்டு எதுவுமே இது பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வந்து யூஸ் பண்றேன். ரைட்டா? அடுத்து சிங்கப்பூர் அதிபரானார். ஓகே, இந்தியா தமிழ்நாடு ரிலேஷன்ஷிப்பு, சந்திராயன் விவகாரம், இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் இல்லையா, அது. அடுத்து இவங்களுடைய இது இவங்க ரஷ்யாவோடது. இதுல வந்து நியூஸ் பேப்பர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, செகண்ட் லெவல்ல அங்க இதுல ஓவராலா எல்லா நியூஸும் வந்து போட்டிருக்காங்க, ராசி பலன் இதெல்லாம். அடுத்து உள்ளூர் நியூஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ உள்ளூர் நியூஸ் பிளஸ் ஆட்ஸ். அடுத்து வந்து பாருங்க, ஸோ அடுத்து என்னது விளம்பரமா இருக்கு, ஊர்வலம் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இது உள்ளூர் நியூஸ் பிளஸ் அந்த எந்த பகுதியில இருக்குமோ அந்த நியூஸ். ஸோ அடுத்து எடிட்டோரியல் வந்து வரும். நியூஸ் பேப்பரோட ஸ்ட்ரக்சரை நீங்க என்ன பண்ணிக்கணும், உள்வாங்கிட்டீங்கனாலே எப்படி வந்து இது பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து எடிட்டோரியல். இவங்க ஹெட்டிங் கொடுக்கல, இப்படிதான் வந்து இருக்கும் நியூஸ் பேப்பர். இது வந்து எடிட்டோரியல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மாமல்லபுரம் அது சார்ந்தது. ஓகே, ஸோ இது வந்து லோக்கல் நியூஸா வந்து கொடுத்துருக்காங்க. சில அடுத்து பார்ப்போம். இப்போ முன்னாடி வந்து தி ஹிந்துவோட எடிட்டோரியல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இப்போ வந்து பயங்கரமா வந்து சொதப்புறாங்க. அது படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தினமணி ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா தமிழ் ஹிந்து தலைகீழா மாறிடுச்சு. ஏதாவது ஒரு ஆங்கில செய்தித்தாளோட ஆர்டிக்கலை வந்து மாத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி இது சனிக்கிழமை ஆர்டிக்கல் நம்ம வந்து நேத்தைக்குள்ள வந்து எடுப்போம். ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் படிங்க போதும், அதுக்கே வந்து உங்களுக்கு டைம் வந்து கரெக்டா இருக்கும். ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்ட்ராங்கா படிங்க, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணி அதை நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. நோட்ஸா இருக்கலாம், இல்லை எப்படினாலும் இருக்கலாம். ஸோ அந்த நோட்ஸை என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நோட்ஸ் எடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு கெடாசிடக்கூடாது. அதை வாரத்துக்கு ஒருக்கா 2 வாரத்துக்கு ஒருக்கா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணணும், எடுத்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து இதாகும். ஒரு ஸ்டேஜில் அந்த டாபிக்ல நீங்க என்ன ஆயிருவீங்கன்னா மாஸ்டர் ஆயிருவீங்க. அது வந்து எப்படிலாம் லிங்க் ஆகுது, அது 360 டிகிரி வியூவில் உங்களுக்கு வந்து தெரியும். அதனால நீங்க என்ன பண்ணணும், எடுத்து வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா வந்து பிளான் பண்ணி நீங்க வந்து படிக்கலாம். அப்போ நோட்ஸ் மேக்கிங் ஸ்கில்லும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூஸ் பேப்பர் ரீடிங் ஸ்கில்லு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காணொலியில நான் அடுத்து வந்து மேப் ஓரியன்டா நம்ம வந்து மேப் ரீடிங் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை பாருங்க. இப்போ பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல இந்தியா அது வந்து பிரதமர் வந்து சந்திக்காரு. ஓகே, ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க யாரு, இது வந்து நீங்க நேரா பாலிட்டியில இருக்கக்கூடிய கான்செப்ட் ஓரியன்டா படிக்க போயிருங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, இந்தியாவுக்கு பேசுகிறேன் பழமொழி குரல் பதிவு. ஓகே, இது ஓகே, நிலவின் மேற்பரப்பில் பிளாஸ்மா மூலக்கூறு, இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இப்போ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம அனுப்புன சந்திராயன் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். அதுல ஒவ்வொரு ஸ்டெப்ல என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். அது எப்படிலாம் டிடெக்ட் பண்ணுது அப்படிங்கக்கூடிய விஷயத்த வந்து பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ரிலேட்டடான இப்போ MP MLA கரப்ஷன் ஓரியன்டா, எலெக்ஷன்ஸ் ஓரியன்டா பார்த்துக்கோங்க. இந்த ஆடெல்லாம் ஸ்கிப் பண்ணிருங்க. ரைட்டா? ஆடெல்லாம் ஸ்கிப் பண்ணிடணும். அடுத்து அரசுக்கு நற்பெயர் பெற்று தர வேண்டும் வளர்ச்சி திட்டங்களே, இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாங்க. அடுத்து ஏதாவது வந்து கதை விட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கக்கூடாது. வருமான வரித்தம் பிடித்தம் தொடர்பாக பஞ்சாயத்து தலைவர் செயலர். இப்போ லோக்கல் கவர்மெண்ட்ஸோடைய அதிகாரம். இப்போ லோக்கல் கவர்மெண்ட் ரிலேட்டடான உங்களுக்கு வந்து இன்கம் என்னென்னலாம் வந்து இருக்கு. ஓகே, அப்போ அதுல ஒரு வருவாய் சம்பந்தமா என்னெல்லாம் வந்து பண்றாங்க அப்படிங்கிறத வந்து பாத்துக்கணும். ரைட்டா? மெட்ரோ சார்ந்த டெவலப்மெண்ட், இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே மெட்ரோ டெவலப்மெண்ட் வந்து பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ லேண்ட் ரிஃபார்ம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து நிலப்பத்திரம் ஆவணத்துக்கு கவர்மெண்ட் வந்து கவர்னன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். ஓகே, இப்போ மாற்றுத்திறனாளி ரிலேட்டடா என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதை வந்து தனியா பட்டியல் எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ வந்து புதிய பேருந்து நிலையம் சார்ந்தது இதெல்லாம். இதுக்கு வந்து பாருங்க, ஜுடிஷியரி தூக்கு தண்டனை விவாதத்துல உச்ச நீதிமன்றத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது கிடையாது. உங்களுக்கு வந்து தூக்கு தண்டனையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
இவர் பிரசிடென்ட் ஆர் கவர்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பார். ஓகே, அதாவது டெத் சென்டென்ஸ், அதாவது தூக்கு தண்டையில பிரசிடென்ட் தான் வந்து முடிவெடுப்பார். ரைட்டா? ஸோ அப்போ அது ரிலேட்டடான இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்கணும். அது வந்து பார்த்துக்கணும். அதாவது மரண தண்டனை, தூக்கு தண்டனைக்கு பிரசிடென்ட் கவர்னர், மரண தண்டனைக்கு ஃபைனல் முடிவு யாரு தூக்கு தண்டனை பிளஸ் மரண தண்டனை ஒன்னாதான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, மரண தண்டனை ஓரியண்டா ஃபைனல் முடிவு பிரசிடென்ட் தான் எடுக்க முடியும், கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, ஸோ இது வந்து துணை மாநில வரி, இதெல்லாம் டேக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸு, பணி ஓய்வு, டிஜிட்டல் வழங்க. ஓகே, இது வந்து குழந்தைகளுக்கான தடுப்பூசி திட்டம் அப்படிங்கிறத டிஜிட்டல்ல வந்து வழங்குறாங்க. அப்போ ஹெல்த் ரிலேட்டடா, சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடா என்னென்னலாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டட்னா இ கவர்னன்ஸ் வந்து பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து விஜயகாந்தை பத்தி. ஓகே, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிருங்க. அடுத்து நியூஸ், சினிமா நியூஸ் அதெல்லாம். ஓகே, அது வந்து வேணாம். அடுத்து வந்து பாருங்க, நிறைய விஷயங்கள் இப்படிதான் டம்ப் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பரை வந்து பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு படிக்கணும்னு ஆர்வம் வரும். இது வளன் சாம்பியன், தினமணி கூட என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால நீங்க தினமணி வந்து படிங்க, தினமலர் தினமணி வந்து மேக்சிமம் வந்து படிங்க. எந்த நியூஸாவது ஏதாவது கரெக்டா வந்து படிங்க. இலக்கிய இதுல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இலக்கியம், இது வந்து தமிழ்ல லிட்ரேச்சர் சம்பந்தமா நீங்க வந்து இந்த டாபிக்ஸ் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, திகிலை கிளப்புகிறா பொன்னார், இதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிருங்க. சமையல் எரிவாயு விலை குறைப்பு, இதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு வந்து பாத்துக்கோங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உலக நாட்டு உறவுகள்ல எப்படிலாம் இருக்கும், கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி, இதெல்லாம் அது ரீசன்ஸ், பெட்ரோல் விசை, இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத வந்து பாத்துக்கோங்க. இருக்கையில இது மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸாம் ஓரியன்டானது. மற்றெல்லாம் பார்த்த உடனே எப்படி ஸ்கிப் பண்றோம்னா, அதுக்கு நீங்க வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வந்து பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போ தினமணிலாம் ஈஸியா டவுன்லோட் பண்ணியே நீங்க வந்து படிக்க முடியும். ஆனா இது வந்து லோடும் ஆகாது. நான் அதெல்லாம் ஃபோன் பண்ணியே சொல்லிட்டேன். ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி இந்த பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு எந்த பேப்பர் பிடிக்கோ அதை வந்து படிங்க. நான் தினமணி ப்ளஸ் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் நல்ல ஒர்த்தா வந்திருக்கும். அதுல இருந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கே ஒரு சில கொஷின்ஸ்லாம் டைரக்டா வந்து வரும். ஸோ ஹிந்துவோட அது வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கும். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ நோட்ஸ் மேக்கிங் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அடுத்து இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து ஜாகிரபி நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா வட சென்னை கிளாஸ் எடுக்க போகணும், காலையில் சீக்கிரமாக இருந்திக்கணும். அதனால பிரபஞ்ச ஆற்றலை சிறப்பான முறையில் படிச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பரை நோட்ஸ் எடுக்க படிச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பரை கரெக்டாக வந்து படிங்க. நியூஸ் பேப்பர் படிக்காமல் வந்து இருக்காதீங்க. ப்ளஸ் குரூப் 1 குரூப் 2ஓட சிலபஸை நான் சொன்ன மாதிரி பயிற்சி பெற்றபடி நீங்கள் வந்து எழுத பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாதிரி வினாத்தாள்களும் வந்து கொடுப்போம், அதையும் வந்து பயன்படுத்துங்க. ஸோ காலையில் 6:15 நம்ம வந்து சிசாட் கிளாஸ் வந்து பார்ப்போம். ஈவினிங் கிளாஸு கொஞ்சம் வந்து கஷ்டம்தான், அங்கே போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிரும். இனி நம்ம வந்து காலையில் சிசாட்டு, அது முடிஞ்ச பிறகு மண்டே மார்னிங்கா ஈவினிங்காங்கிறத நான் டெலகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பிரபஞ்ச ஆற்றலை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள், மற்ற எல்லாரும் வந்து இது பண்ணட்டும். ஸோ வகுப்பு பற்றின கருத்துக்கள் வந்து இது பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ அதனால் சிறப்பான முறையில் படிங்க. நம்ம வந்து குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இதில் கிளாஸில் இருக்கிறவங்க டெலகிராமில் லிங்க் வந்து அனுப்புகிறேன், அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் கிளாஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணுவோம். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. படிங்க, படிப்பு தான் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து கொடுக்கும். டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து தொகுத்து வந்து கொடுத்துருக்கேன். அது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் வந்து இருக்கு. ஸோ நான் முதல்வன் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா மட்டும் அந்த குரூப்பில் வந்து சேருங்க. சும்மா அதில் வந்து உட்காந்துக்கிட்டு 2 நாளில் லேட் ஆகுறது, எனக்கு அது டபுள் வேலை, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம், அதில் இது பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாக வந்து இது பண்ணோம்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மரக்கன்று நட்டு நீங்கள் வந்து ஆட்சியர் கல்வியில் வந்து இணைஞ்சிக்கலாம். இந்த 95003999 உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஹெல்ப்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம், டீம் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இந்த குரூப்பில், இந்த வாட்ஸ்அப்பில் இல்லாதவங்க என்ன பண்ணிக்கோங்க, இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷெடியூல்ஸ் அதெல்லாம் இதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதோட முடிச்சுக்கலாம். நல்லா படிங்க.
சிறப்பாக படிங்க. இந்த 9500 சேவ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆட்சியர் கல்வி 2-in-1 புத்தகம் இதெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. இது வந்து லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐகான்ஸாக வந்து இருக்கும். நீங்கள் AatchiyarKalvi.in பெற்றுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஆட்சியர் கல்வி நம்பருக்கு கால் பண்ணுங்க. சிறப்பாக படிங்க. இதோட முடிச்சுக்குவோம். நன்றி. இந்த வீடியோஸு நான் வந்து நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அடுத்து தூங்கணும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அல்ட்டி யூடியூப்